எனக்குமே அவ பெயர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க, இப்ப டைட்டில் வின் பண்ணிருக்காங்களா, அவர்கள் இருந்ததுனால என்னவோ எனக்கு அது கண் மறைத்து விட்டது. எனக்கு அப்ப கூட எனக்கு கண்ணு கொஞ்சம் மஞ்சகாமால அது கொஞ்சம் தெளிவா தெரியல. மேபி டாக் பேக்ல எனக்கு சொல்லவும் இல்லை, ஸ்கிரிப்ட்லயும் எழுதல. அதுவும் பெரிய குற்றம் இல்லை எனக்கு. நானும் வந்து ஃப்ரைட் ரைஸ் போற கடைகளை நான் போய் அவர்கள் பக்கத்துல நின்று அப்படிதான் செய்வார்கள். அது ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது. சரிங்க ஐயா, நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். ஆயாவாக நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா ஐயா அந்த ரோப் டாஸ்க்ல? தினேஷ் சும்மா கை அப்படி லேசா தான் கொஞ்சம் டைட் பண்ணாரு, அதுவே கேம்ல அப்படி போய் ஆயா விழுந்தாங்க. அதெல்லாம் நீங்க ஏன் இது பண்ணல? சும்மா கேம் தானம்மா, இப்படிதாம்மா தட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்க பேசாம தினேஷ மன்னிப்பு கேட்க வச்சீங்களா ஐயா? என்னதான் ஐயா இது? எனக்கு அப்போது கண் ஜாடைகள் வழியாக கேட்டவர் யார் சார்? அவங்க பேர் என்ன? அந்த கொஸ்டின் கேட்டவர், இந்த கொஸ்டின் கேட்டவர் யார் சார்? ஐ திங்க் ஹரிஷ். ஹரிஷ் சார், நீங்க வேற சார். அவரே ரொம்ப கவலையில இருக்காரு. ஏன்னா அவங்க இன்னொரு ரெட் கார்டு கொடுக்க முடியல, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க அதே கொஸ்டின் கேட்டு அவர் இன்னும் புள்ள காரம் போடுறீங்க சார். இல்ல சிஸ்டர், அது எவ்வளவு பெரிய தப்பு. அவரு தினேஷ் அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு அது. எனக்கு அது வருத்தமா இருக்கு. ரெட் கார்டு கொடுத்திருக்கணும். நீங்க எல்லாரையும் ரெட் கார்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா மாய கொடுத்துட்டு இருக்கணும் கப்ப. எனக்கு வருத்தமா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல மாட்டீங்களா சார்? சாருக்கு இருக்கு போல ரெட் கார்டுன்னு சொன்ன உடனே. இந்த சிகப்பு கார்டு, அதாவது இந்த சிகப்பு அட்டை நீங்க சொல்லிருக்கீங்க, நான் யாருக்குமே வந்து சிகப்பு அட்டையை நீட்டி நீங்கள் இவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது என்னோட நோக்கமும் கிடையாது, கொடுக்கவும் சொல்லவும் கிடையாது. நான் அவர்கள்ட்ட காட்டுறேன், ஐ எம் ஷோ இன் ரெட் கார்டு இன் தி ஷோ. நீங்க அப்சர்வர். ஓகே, எஸ், நான் ஒரு அப்சர்வர், கனெக்டர், யூஎஸ்பி, டிரான்ஸ் கேபிள் எல்லாமே, ஹோம் தியேட்டர் எல்லாமே நான் தான். நான் அந்த சிகப்பு அட்டையை காட்டுனேன், நீங்கள் இவர் கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன் கொடுக்குறீங்க, எதனால கொடுக்குறீங்க? ஷோல பார்க்கும்போது கூட கொடுங்க, டைம் உள்ள சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டன மாதிரி இருக்கும். அது உங்கள் பார்வைக்கு அப்படி தோணுது. நான் அடுத்த வாரம் கூட வந்து மாத்தி பேசுவேன். வந்தப்போ நீங்க ஏன் சார் ஆக்ஷன் எடுக்கல? அந்த அட்டை இல்லையா? அப்போ எங்களுக்கு கேட்டு இருக்கலாமே, நாங்க ஸ்பான்சர் பண்ணிப்போம். அந்த இடத்துல வந்து இந்த பிரிண்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் நெட் அந்த இங்க் வந்து காலியாகி விட்டதுன்ற அப்பதான் வந்து டைரக்டர் சார் சொன்னார். ஸோ அப்ப என்ன பண்றது எனக்கு தெரியவில்லை. அதனால என் கையே மஞ்சள் கார்டு மாதிரி ஒண்ணு காட்டி அப்படி ஒண்ணு பண்ணிட்டேன் நானு. இன்னும் பற்றாக்குறைக்கு அந்த ஸ்ட்ரைக் கார்டு வந்து இருந்தது. அவன் தான் சொன்னான், என்னோட ஒரு சிஷியன் போன்று அவன் இருக்கிறான். என்ன மண்டை கொஞ்சம் சுட்ட முடி, ஆனாலும் அவன் என்ன வகையாளுக்கு கூட வரக்கூடாது சார். ஆமா, எல்லா சீசன்லயும் ஒவ்வொரு கேரக்டரை வந்து ரொம்ப வறுத்தெடுப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல வறுத்தெடுக்கப்பட்ட கேரக்டரே நான் தான். அந்த அளவுக்கு என்ன ரொம்ப செஞ்சுட்டாங்க, இப்ப கூட செஞ்சுட்டு இருக்காங்க விடாம. என்னமோ அது அதுதானா? ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். கூறுங்கள் அருண். அந்த சேர என்ன நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல தூக்கி போட்டீங்களா? அந்த ரெட் கார்டையும் அந்த சேரும் அந்த பாவாடையும், அதுதான் சுது என் பொண்ணோட அந்த ஸ்கர்ட்னு நினைக்கிறேன், ஸ்கர்ட் தானே, வாட் எவர், அவையும் பத்திரமாக பல்வேறு இடங்களுக்கு போட்டு போகணும், வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் பண்ணி வச்சுருங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து அந்த ஐயா இப்போ நூற்றாண்டு விழா நடந்ததில்ல, அங்க கூட நான் அதே போன்று என் பொண்ணோட ஒரு 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 சேரீல வர ஒரு பார்டர் உள்ளதை நான் கட்டிட்டு போயிருப்பேன். அது கூட இருக்கு, அது நீங்க அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேபி அது டிவில வந்திருக்கும், அப்ப நீங்க தொலைக்காட்சியில பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எனக்கு பெண்கள் ஆண்கள் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. எனக்கு எல்லாருமே சமம் தான். எனக்கு எல்லாருமே சமம். இங்க உள்ள எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். அதனால அதை எனக்கு யாருமே இல்ல. ஆமா, ஃபேவரட்ஸ் கிடையாது, ஆனா ஃபேவரட்ஸ் இருக்காங்க. அது நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் வராது. ஐயா, நீங்க சின்ன வயசுல தனியா உட்கார்ந்து படிச்ச புத்தகத்தை மக்களுக்கு கொஞ்சம் பரிந்துரை பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை, அது வந்து நீங்க கோமாளி படத்துல கிளைமேக்ஸ்ல வரும், நான் திரும்ப சொல்ல மாட்டேன், அதை நீங்க அதுல எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 5 புத்தகம் நான் பரிந்துரை செய்த புத்தகம் தான் அது. நீங்கள் அதை போய் படித்து
அதை நீங்க ரொம்பவே கத்துக்கலாம், நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை படித்து விட்டுதான் நம்ம காஜி உள்ள வந்தாப்புல அந்த 5 புத்தகமும் மனப்பாடம் செய்து கொண்டு எப்படி ஒரு பெண்ணிடம் நடக்க வேண்டும் அப்படிங்கறத அந்த புத்தகத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டாரு. நான் கூறி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போல 7 ரீபோஸ்ட் தான் வந்திருக்கு. அப்ப எத்தனை பேர் வன்மத்துல எமால இருக்குன்னு தெரியல. இல்ல தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்ணி விட்டேன் சார். எனக்கு இல்லை, செய்யாதவர்களை தான் நான் செய்ய சொல்றேன் தவிர செஞ்சவங்களை சொல்ல. வெல்கம் மாஃபியா குயின், வாங்க வாங்க ப்ரோ. செம்ம டிபி வச்சிருக்கீங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். இல்ல உண்மையிலேயே பேச தெரியாது மேடம், எனக்கு உண்மையிலேயே பேச தெரியாது. ஏதோ என்னால் முடிந்த சில கூற்றுகளை இவ்வளவு நாள நானும் பட்ட ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இது எல்லாம் இப்படி நடக்குதே கேவலமான அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இன்னைக்கு போச்சு மேம். நன்றி நன்றி நன்றி. லாரன்ஸ் தானே இதுல இது லாரன்ஸோட ஆப்போசிட் பார்ட்டி. லாரன்ஸ் வந்து ஆக்ஷன் மேடம் வருவாங்க, இது வேற. லாரன்ஸோட சகலை. ஆமா, சகலை. சார் இன்னொரு क्वेश्चन. ஆயா வந்து கப்பு வாங்காம இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த செகண்ட்ல? அந்த செகண்ட் வந்து என் சொந்த ஆயா கூட அப்படி பணந்தா கூட எனக்கு மனம் வருத்தம். நான் என்னோட ஆயா அங்க வாங்காம இருக்கும் போது எனக்கு உள்ளக்குள்ள இந்த வசூல் ராஜா MBBSல கூட அது ஒரு வசனம் வரும், நான் எந்த இடத்துல அழுவாத நானும் அந்த இடத்துல உடஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு வசனம் மூஞ்சே மாறி போச்சு மேம். ஆனா நீங்க அன்னைக்கு பாயா குடிச்சீங்க தானே, பாயா சூப்பு எல்லாமே. அன்றைக்கு வந்து என்னது ஆயா வெற்றி பெற இல்லைன்னாலும் அங்கு உள்ள முன்வரிசையில் உள்ள மக்கள் மனசில் வெற்றி பெற்றாங்க. அதை நீங்க பார்த்திருக்கோம், எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு கைத்தட்டல், எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. அப்படி ஒரு ஃபேன் பேஸை ஆயா வச்சிருக்காங்க. சார் உங்ககிட்ட எனக்கு பெரிய டவுட் சார். இவ்வளவு செட் போடுறீங்க, இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட, ஆனா ஏசி போட அட்லீஸ்ட் ஃபேன் போடுறதுக்கு எதுக்கு சார் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எல்லாரும் கையால வீசுற வேண்டியதா இருக்குது. இப்போ இது வந்து இல்லை, ஏசி போடுவது என்று சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து ஏசி என்ன ஆக்சுவலா வந்து அது ஒரு ஏர் கூலர், ஏர் கூலிங், இன்னும் 2-3 வார்த்தைகளை சொல்லலாம். அதாவது ஒரு குளிர் சாதன பெட்டி, அது ஃப்ரிட்ஜில் வருமா, சாரி, ஒரு எப்படி சொல்றது தமிழ்ல, குளிர் சாதனம், காற்று வசதி போன்றது, இது போன்ற பல்வேறு பேர்களை நம்ம சொல்லலாம் அல்லவா. அது போன்று அது ஒரு வகையான ஒரு மின்சாதன பொருள். மின்சாதன பொருளை ஒரு பெண்மணி கேட்கிறாள், அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதை நான் ஒரு கலைஞனாக சொல்லல சார். நீங்க ஃபைனான்ஸ்ல அத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காவது ஃபேன் போட்டு விடலாம்ல. அவங்க எல்லாம் விசிறிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அவர்கள் எல்லாம் என்னோட விசிறிகள் என்பதை காட்டுவதற்காக தான் நான் அந்த ஒரு வேலையை செஞ்சேன். அதெல்லாம் உங்ககிட்ட இல்லாம கிடையாது, வேணுமனே அப்படி பண்ணீங்க, ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்ப விசிறும் போது நீங்களே கண்டுபிடிச்சுவீங்களா கையில விசிறிகள், ஓ இதுதான் விசிறியா அப்படிங்கறத நான் தமிழ்ல எல்லாரும் சொல்லணும். வெளியே தப்பா போகுது சார், அவங்க எல்லாம் ஃபேண்டம் சொல்றாங்க சார். அது ஃபேண்டம். இப்போ வந்து ஏசி டம்னு வச்சா காமெடியா இருக்கும், அது ஃபேண்டம் அப்படின்னு வச்சாதான் அது நல்லா இருக்கும். ஃபேன் பிளஸ் டம், அது மாதிரி காது கேளாதோர், அது போன்று அவர்கள் எல்லாம் என்னோட ஒரு ஃபேண்டம். வேற காஜி கிட்ட எதுவும் கேள்வி வேணும்? ஒரே நேரமா நானே பேசிக்கிட்டு இருக்கேன், அதே காஜி கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆன்சரை கொடுப்பாரு. அதுதான் ஏன் உங்களுக்கு அர்ச்சனாவை பார்த்தாலே பிடிக்கல? இது யார்கிட்ட கேக்குறீங்க இந்த கேள்விய? NXN ஒருத்தர் இருக்கார்ல, அவரு. அதாவது இது கிட்ட கேக்குறாரு அவங்க. ஓகே, காஜி கிட்ட கேக்கு. இப்போ காஜி கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் பண்ணுங்க, தம்பியை கூப்பிட்டு வரேன். தம்பி அங்க வாப்பா, நீ படம் அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்காங்க அவங்க. ஆமா, ஸ்மோக்கிங் ஒண்ணும் தப்பான விஷயம் இல்லையா? அது அவர் என்ன ஸ்மோக் பண்ண போக மாட்டாரு. அங்க இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்கன்னு சொல்றேன் நானும். இல்ல அங்க ஏதோ எலி சத்தம் கேட்கும். அவர் என்ன படம் பார்த்துட்டு இருந்தாரு? அவர் ஏதோ வந்து அஞ்சலக்குள்ள வண்டி என்ன மலையாள படம் பார்த்துட்டு, அதை விடுங்க. இத கூப்பிட்டு வந்திருக்கான் தம்பி. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இது அர்ச்சனா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ப்ரோ?
மாஃபியா குயின் மேம் கேக்குறாங்க, உங்களுக்கு அர்ச்சனா பார்த்தாலும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அர்ச்சனாக்கு அப்படி ஒண்ணு இல்லையே. நான் கூட இப்ப இன்டர்வியூல சொன்னேனே சிஸ்டர், நான் அர்ச்சனா கூட நான் பேசியிருக்கேன், சூப்பர் நைஸ் அப்படின்னு. ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன அர்ச்சனாங்க ஓகே தானே, கூட்டு தானே, அது நான் அங்க நான் பேசியிருக்கேன். அது கேம், அது கேம். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர்? உள்ள என்வாயர்மெண்ட் வந்து அது வேற மாதிரி, அது வேற மாதிரி மாத்தும். அது உள்ள ஒண்ணு பண்ணும், அது ஒரு மாதிரி பண்ணும். அது அந்த என்ன பண்ணும் சார்? ஒரு வாட்டி கரெக்டா சொல்லுங்க சார். எப்பவுமே ஒரு மாதிரி பண்ணும், ஒரு மாதிரி பண்ணும். வேலை செய்ய வந்திருக்கேன், இது மட்டுமே தான் சொல்லிட்டு சுத்துறீங்க. கரெக்டா சொல்லுங்க சார். இல்ல சிஸ்டர், இப்ப எனக்கு வந்து என்னோட வேலையை தடுக்கிறாங்க. அதாவது நான் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணுவேன், அந்த வேலையை இவங்க தடுக்கிறாங்க. இவங்க உன்னை எக்ஸ்போஸ் பண்ணா நான் எப்படி அந்த வேலையை பாக்குறது? எனக்கு புரியல. நான் பிக் பாஸ்குள்ள நானா இருக்க வந்திருக்கேன். நான் யாரு? நான் ஒரு தப்பு பண்ணுவேன், அந்த தப்பை வந்து நான் வெளியில என் டிவிலே பார்த்து நான் அதை திருத்திப்பேன். ஆனா உள்ள நான் தப்பு பண்ணுவேன். இதுல என்ன இருக்கு? பாட்டு பாடுதானே வந்திருக்கேன்னு சொன்னீங்க தம்பி. நிக்சன் தம்பி இல்ல நிக்சன் தம்பி இங்க இல்ல, காஜி மட்டும் தான் இருக்கு. நிக்சன்ங்கிற எனக்கு யாரும் தெரியாதுங்க. காஜி மட்டும் முடியலங்க எங்களால. காஜி நிக்சன் சொருகிடுவேன்றதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல மாஃபியா சிஸ்டர், நீங்க அந்த 2வது பேரு சொல்ல வேணாம், நீங்க காஜின் மட்டும் அலைங்க, எனக்கு அது தெரியாது யாருன்னு. ஓகே, இப்போ என்ன கேட்டீங்க? 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. அதை சொருகிடுவேன்றதுக்கு என்ன? சொருகிடுவேன். இப்போ சிஸ்டர், இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓகேவா? நானே 4-5 ரிவ்யூவர் சொல்றதுக்கு அப்புறம் தான் அதோட அர்த்தமே புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கும் அவ்வளவு சீரியஸ் ஆகுறாங்கன்னு புரியல எனக்கு. இல்ல இப்போ வந்து சொன்னது போல இல்ல இப்போ வந்து அது இப்போ வாழைப்பழம் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு ஊதுபத்தி கொடுக்குறாங்க, அதை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல அதை ஒண்ணு பண்ணணும், வாழைப்பழம் கொடுக்குறாங்க, ஒரு 4 ஊதுபத்தி கொடுக்குறாங்க, அத நீங்க என்ன பண்ணுவீங்க? கொளுத்தி வச்சு என்ன பண்ணுவீங்க? ஊதுபத்தியே வாழைப்பழத்துல சொருகுவோம். சொருகுவீங்க. ஓகே, யூ யூஸ் த சொருகு வேர்ட். அப்போ நீங்க ரொம்ப அரகண்டான ஒரு லேடியா? நீங்க கூட இப்ப சொருகிட்டு தானே சொல்றீங்க, ஏன் அதை பின் பண்ணுவேன் அப்படி சொல்ல வேண்டியதானே? உங்களோட வே ஆஃப் டாக் சொருகுன்னு இருக்கும் போது என்னோட வே டாக் அது மாதிரிதான். நான் வந்து மீன் பண்ண பசங்கள்கிட்ட சும்மா அட்டி போடும் போது, ஏய் மச்சான் சும்மாரா சொருகிடுவேன் அப்படி சொல்றதுதான். அது தப்புதான், நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா அது நான் சொருகிடுவேன். அது அர்த்தம் தெரியாம குத்திடுவே தானே சொல்லலாம், அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த பையன் அது சொல்லல, இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன இல்ல. நான் அதுவும் கூகுள்ல போட்டு பார்த்தேன், சொன்னாங்க. நான் அப்படி ஒரு நேம் சொன்னா அப்படி இன்னொரு கேள்வி இருக்குங்க. வினிஷா கிட்ட ஏன் நீங்க மனசார சாரியே கேட்கலையே? சாரி கேக்குற மாதிரி கேட்டு முடிஞ்சு போச்சா, நான் கண்டென்ட் எடுக்கிறீங்களா அப்படி ஏன் கேக்குறீங்க? ஒரு பொண்ணை நீங்க பாடி ஷேம் பண்ணிட்டு கட்டிட்டு இது பண்ணீங்க. இல்ல சிஸ்டர், இப்போ வந்து அக்காவா நான் அப்படி சொன்னா, அதாவது அக்கா ஓகே, அக்காவா நான் அப்படி சொல்றேன்னா அப்படிதான் எனக்கு இருக்கு, எனக்கு அப்படிதான் இருந்தாதான் பிடிக்கும். அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இப்படி. காஜி, நீங்க வடிவேல் ஃபேனா? நீங்க அதனால தான் அக்கா அப்படி சொன்னீங்களா? இல்ல நீங்க கிரி படத்துல உள்ளதை வச்சு சொல்றீங்க, அப்படி கிடையாது. அக்கா அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு, ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம அப்படி பேசலாம். எனக்கு அப்படி சொல்லிட்டு நான் இப்படிலாம் இருந்தா அப்படிதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஒன்னும் தப்பு இல்லையே. நான் பசங்கள்ட்ட நார்மலா ரோட்ல போறவங்க கூட பொண்ணுங்களை பார்த்து அப்படிதான் பேசுவேன். நான் அதை தான் உள்ளார சொன்னேன். தப்பா ஆயிடுச்சுன்னா நான் சாரி கேட்டேன். நான் வந்து பெரிய நாயகன் முன்னாடியே நான் கேட்டேன், அவரே அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க ஏன் அதை பிடிச்சி திரும்ப அதை ஏன் ரிஜிஸ்டர் பண்றீங்க, பின் பண்றீங்க? இந்த பார்ட்ஸ் சில பேர் 2-3 நாள் முன்னாடி எல்லாருமே அது இன்ஸ்பயர் ஆயிட்டு எல்லார்கிட்டயும் அப்படிதான் பேச தோணுது எங்களுக்கு ஒரு லேடி சொன்னதா கேள்விப்பட்டேன். அது இன்ஸ்பயர் அது ப்ரௌட் தானே, ப்ரௌட் மை செல்ஃப். அது அதை நான் தானே துவக்கி வச்சிருக்கேன். அது யாரால முடியும்? அத ஃபுல் கிரெடிட்டும் எனக்கு தான் வேணும். யாருமே அதை கிளைம் பண்ண கூடாது. சார் ஏதோ கேட்கணுமா? ஓகே பேசுங்க சார். பேசுங்க. ஆயாவை பத்தி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க ப்ரோ. காஜி, ஆயாவை பத்தி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க. ஆயாக்கா வந்து எனக்கு பல வேலைகளை பார்த்திருக்காங்க. இப்போ நான் உள்ள இருக்கும்போது நைசு அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கும் போதும் சரி, காஜுப்பூ இருக்கிற போதும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நைசு கூட வந்து நைஸா பேசு, அவளை கரெக்ட் பண்ண, லைக் அந்த மாதிரி நிறைய மாமி வேலை, லைக் அது ஒரு மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. நைசு அப்படின்னு பொண்ணுட்டையும் இவங்க வந்து ஆயாக்கானுக்கு சொன்னாங்க, அவகிட்ட போய் பேசுறா, அவகிட்ட நீ லவ் பண்ணு, டிராமா பண்ணு, நல்லா வெளில போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாக்கெல்லாம் கொடுத்தாங்க. டிவில கூட வந்துச்சு. லைக் அதவே
அது ஒரு ஃபன் வே, ஓகேவா? அது நான் யூஸ் பண்ணேன் அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு லைஃப் போகும், அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த பொண்ணு ஒரு இம்மெச்சூர் பெண்ணு அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண வச்சு அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்றோம்னு சொல்லிட்டு கில்ட்டி இல்லையா? அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும்ல சிஸ்டர். அந்த ஸ்கில் உங்கள்ட்ட கிடையாது, மத்த பசங்கள்ட்ட கிடையாது. ஐ ஹாவ் த ஸ்கில். அப்ப நாங்க என்னால வேஸ்ட்னு அதை சொல்றீங்க எக்ஸிக்யூட் நீங்க. பண்ண முடியும். எஸ், அது அப்சல்யூட்லி மை ஸ்கில். அது என்னால மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் லிரிக்ஸை கூட எழுதியிருக்கேன். பார்த்து பார்த்து பேசு, உன் மாமா வந்த எக்ஸ் அப்படி மாதிரிலாம் எழுதியிருக்கேன் நானு. என்னால அது பண்ண முடியும். ஓகே, அது எனக்கு ஆயாக்கா அதை சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் காஜிபு அக்கா கூட அதான் சொன்னாங்க, அக்காவா ஆனா இருந்தாலும் ஓகே. இப்ப வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க, அதுல பார்த்தா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, நான் ரொம்ப ரொம்ப அழகா பார்பி மாலியா என்ன சம்திங் நேம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஐ மீன் லைக் பிகஸ்ட் ரேப்பர் இன் இந்த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி, அந்த பொண்ணு தான் என்னை ஃபாலோ பண்ணுச்சு, அந்த பொண்ணை தான் என்னை வந்து லவ் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்றது என்ன தப்பு? எனக்கு தெரியல எனக்கு என்ன தப்புன்னு. நான் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டா சரி இருந்திருக்கேன். ப்ரோ, நான் தப்பா கேட்கல, பாடி ஷேமிங் நினைச்சுக்காதீங்க. இல்ல மத்தவங்களுக்கு நாயே தூ மூஞ்ச பாரு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இதெல்லாம் பேசுங்க இல்லையா? உங்க வீட்டுல கண்ணாடி இல்லையா? இல்லை, என்கிட்ட வந்து அந்த மாதிரி எங்க வீட்டுல எனக்கு சிஸ்டர்ஸ் கிடையாது, ஓகேவா? எனக்கு சிஸ்டர்ஸ் கிடையாது. எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் பத்தி நாங்க கேட்கல ப்ரோ, கண்ணாடி இல்லையா? இல்ல, எனக்கே டைரக்டா அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எத்தனை பேர் துப்புறாங்க, காரி துப்புறாங்க, அதை நான் கடந்து போயிருவேனா, தொடச்சிட்டு போயிருவேன். இவங்கள மாதிரி ட்ரிகர் ஆகி ரொம்ப வந்து சவுட் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு சத்தம் போடுறதே பிடிக்காது. நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அது ஒரு பொண்ணை சீட்டு நாயே அது நார்மல் தான். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு ஹீரோவே எதுவும் கேட்கல சிஸ்டர். உங்களுக்கு என்ன? வேர்ல்டு ஹீரோவே கேட்கல, ஓஸ்டே கேட்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? ஓகே ஓகே, சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. ஹலோ காஜி, நீங்க வந்து உங்க அண்ணன் காஜி பாலா கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா ஆஃப்டர் பிபி? யார்கிட்ட ப்ரோ? யார்கிட்ட? காஜி பாலா. காஜி பாலா பாட்டு பாடுவார் எவரா? நடுக்கடல்ல கப்பலை இறங்கி அது அவரு. ஆமா ஆமா ஆமா. சும்மா வரல சோறு தின்னி சும்மா போக மாட்டேன் சொல்லிட்டு சொன்னாரு. இல்ல, அவரும் நானும் ஒரு சாங் எழுத போறோம். காஜி சம்பந்தமா ஒரு பாடல் எழுதுறோம். இங்க என்ன வெளியில காஜி கிடக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் ஃபுல்லா கிடக்கு, அள்ளி போடு நமக்குன்னு 4 பேரு, மொத்தத்துல நம்ம தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் எழுதி ஆரம்பிச்சிருக்கோம். அது டைட்டில் வந்து காஜி. அது இந்த 4 லைன் இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கு. இந்த சாங் 2 இண்டிபெண்டன்ட் சாங்கா வரும். அது சீக்கிரம் அப்டேட் வரும், அது உங்களுக்கு தெரியும். காஜி சூப்பர் ஸ்டார் பேரெல்லாம் கொண்டு வராதீங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் மட்டும் கிடையாது, ஓகேவா? நான் வந்து ஒரு பிக் பாஸ் சூப்பர் ஸ்டார், ஓகே? ஐ எம் டோல்ட் நான் ஒரு பிக் பாஸ் சூப்பர் ஸ்டார். ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்கணுமா? நான் பிக் பாஸ் சூப்பர் ஸ்டாருங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. பிக் பாஸ்க்கு நான் தான் சூப்பர் ஸ்டார். சரி காஜி, உங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்கல, ஆனா பூர்ணிமாவை எப்படி ரொம்ப பிடிச்சிருந்தது? அவங்களும் உங்களை மாதிரியே இருக்க தொட்டா? இல்லங்க, எனக்கு பூர்ணிமான்னு எனக்கு யாரும் தெரியாது. காஜி பூன் மட்டும் தான் தெரியும். அதாங்க காஜி பூ அக்கா சொல்றீங்களா? ஓகே, அக்கா சொல்றீங்க. நம்மளால சொல்ல முடியல. ஆனா நீங்க அக்கா மாதிரி அங்க நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு அக்கா அக்கா வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேங்க, ஃபுல்லாவே அக்கான்னு சொல்லி. அப்படி எக்ஸ்பிரஷன் காட்டும் போது எனக்கே ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுது. உங்களை யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையான்னு வேற கேட்டீங்க. அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு எப்படி கேப்பீங்க? அப்படி கேட்பீங்க? இல்லங்க, ஃபர்ஸ்ட் நான் அக்காவை பார்த்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அக்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க க்ளோஸ்ல பாக்குறாங்க, அந்த ஐ கான்டாக்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி இழுக்குது எனக்கு. அந்த ஏசி ரூம் வேற, ஐ திங்க் மார்கழி மாசம் நெருக்கிட்டு, அப்படி இருக்கும்போது நாய் சவுண்ட் வேற கேக்குது, ஓகேவா? நீங்க ஏதோ ஒன்னு அசம்ஷன் பண்றீங்க, அப்படி பண்ணாதீங்க. அந்த டைத்துல வந்து எனக்கு நிஜமாவே நீங்க மார்கழின்னு சொன்னீங்க, அது யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நானும். நான் எதுவுமே அசம்ஷன் பண்ணல. ஓகே, அந்த டைத்துல எனக்கு க்ளோஸ்ல பார்க்கும்போது யாரா இருந்தாலும் சரி டவுட்லா மாறிடுவாங்க, அக்கா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே எனக்கு டெம்ப்ட் ஆனிச்சு.
ஐ வாஸ் டெம்ப்ட். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சாங் மூலியமா ஓகேவா கோரியா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியதை ஒரு 10 தடவை கோரியா பண்ணேன். அவங்கள கையை தூக்கி நிக்க சொன்னேன். அதுதான் அவங்க வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பண்ணேன். இதுல தப்பு ஒண்ணு இல்லையே. கேவலமா ஒண்ணு பண்ணீங்க. ஆமா. அது கேவலமா உங்களோட கண்ணுக்கு தப்பா தெரியுது சிஸ்டர். எனக்கு அது தப்பாவே தெரியல. நான் அப்படிதான். நான் அதை தப்பா பார்க்கல. எடிட்லாம் அப்படி வந்திருக்கு. ஓகேவா? நான் நிறைய கட் பண்ணிட்டாங்க. மொத்தத்துக்கு நீங்க இது சொல்லுங்க, எனக்கு நெக்ஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது இருக்கும். மார்கழி என்ன யார் பேர் அது? யாருக்கு வச்சிருக்கீங்க அந்த பேர்? மார்கழி ஸ்பெஷல்னா 2, 3 இருக்குங்க. ஒண்ணு கோயில்கள்ல வந்து சில அப்படி விஷயங்கள் இல்லைங்க. பண்ணுவாங்க. இப்ப மார்கழின்னு சொன்னீங்க இல்லையா, அது யாரோட பேரு? நீங்க நிக்நேம்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா எல்லாருக்குமே, இல்ல அது இல்ல யாரோட பேரு? மார்கழி யாரோட பேரும் இல்ல. என்ன மேம்? பிரியா அவங்க என்ன சொல்றேன்னா மார்கழியில 2 விஷயம் ஃபேமஸ், புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க. அது வந்து இப்போ February 14 எப்படி மனுஷங்களுக்கு வந்து லவ்வர்ஸ் டே எப்படி ஒரு ஒவ்வொருத்தவங்க ப்ரொபோஸ் பண்ணிப்பாங்களோ, மார்கழி மந்த்ஸ்ல அந்த டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லவ்ஸ்ல இருக்கும். ஓகேவா? லைக் அந்த மார்கழின்றது மாதிரி. மந்தா? ஆமா, எஸ். ஓஹோ, தமிழ் ஓகே 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 ஓகே. ஓஹோ, அந்த மாதிரி. நாய் எல்லாமே இந்த ஒரு ப்ராபப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சித்தக்காட்டுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. சித்தக்காட்டு நாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்படி பிஹேவ் பண்ணாதா அந்த மாதிரி. அது ஒரு சித்தக்காட்டுங்கிறது ஒரு மந்த். அந்த மந்த் நாய் மாதிரி பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லுவாங்க. அதுவா? ஓகே. அது மாதிரி இன்னொரு கேள்விங்க. இன்னொரு கேள்வி. என்னங்க? உங்க அக்கா கூட பிராக்டிஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் நீங்க பெர்ஃபார்மே பண்ணலையேங்க. பிராக்டிஸ்க்காக பண்ணீங்களோ, பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆடுற மாதிரி தெரியலையேங்க. கொண்டாட்டம்ல பண்ணுவாங்க போல. ஆமா, கொண்டாட்டம் இருக்குல்ல. நாங்க அந்த இடத்துல ரிஹர்சல் தனித்தனி ரூமா கேட்டிருக்கேன் நானு. லைக் அது கொஞ்சம் செப்பரேட்டா இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. உங்க அக்கா அவங்கள பத்தி எங்களுக்கு ப்ரௌடா இருக்குது. வெளிய எப்படி வார்ம் வெல்கம் பண்றாங்க, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி சொல்றாங்க. அது உண்மையா? சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த தப்பு அந்த அது என்ன ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க ஒரு 20 பேரு, நானு அப்புறம் வந்து ஒரு 4-5 பேர், பக்கத்து வீட்டு ஆண்டி, ஒரு அக்கா, இன்னொரு தம்பி, மொத்தமா ஒரு 20 பேர். அது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன். 20 பேர் 25 பேர்ல 20 பேர் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, 2 பேர் வந்து ஒன்னு அக்கா, இன்னொரு அக்கா, இன்னும் 3 பேர் வந்து அவங்களோட அம்மா, சொந்த தம்பி. அவ்வளவுதான். இது பத்தாதா உங்களுக்கு? இதுதாங்க செலிப்ரேஷன். ஓ, இதுதான் கிரவுட்னு சொல்லுவாங்களா? எஸ், அவங்க 20 பேர் கிரவுட் இல்லையா? அவங்க மனசுல பார்க்க முடியல நீங்க? எனக்கு புரியலையா? அவங்க எல்லாம் ஃபேன்ஸ்ல வர மாட்டாங்களா? ஓ சாரி ப்ரோ, நான் எனக்கு அவ்வளவா படிக்கல. நானும் அது பெரிய கிரவுட் இல்ல அது அப்படின்னு நினைச்சேன். நானும் படிக்கலாம், படிச்சுட்டு வாங்க. படிக்கலாம், படிச்சுட்டு வாங்க. உங்கள மாதிரி அறிவு இல்ல ப்ரோ எங்களுக்கு. என்ன மாதிரி அறிவு வரத்துக்கு நீங்க எல்லாம் வந்து ரொம்பவே நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்குதான் ஒரு நிமிஷம். நான் இன்டர்வியூல பேசுறது எல்லாமே எனக்கு பிகின் வந்து ஒரு அக்கா இருக்காங்க, சொர்ணா அக்கா டீச்சிங் படிதான் நான் வந்து இவ்வளவு பேசுறேன். ஓகேவா? அக்கா சொல்லி கொடுத்த எல்லாமே சொர்ணா அக்கா சொன்னதுதான். சோ அவங்க அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க சீசன் 3ல நிறைய கழுவி வாங்கிட்டு மக்களே வந்து அவ்வளவு கழுவி ஊத்துனாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கத்துக்கிட்டு இடையில கூட வந்து ஒருத்தரோட ஃபேன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு டிராமா பண்ணாங்க. அது கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல, அந்த அக்கா எங்க போனாங்கன்னு தெரியல. அப்படி இல்லாத சொன்னாக்கா கிளைமேக்ஸ்ல வந்து மறுபடியும் நான் ட்விட்டர் விட்டு போறேன், நான் போய் ஃபேக் டிராமா வந்து ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் அகைன் வந்து ரிவ்யூ பண்ணாங்க. சோ ஐயோ மாஃபியா குயின் ப்ளீஸ், அது அந்த சொர்ணாக்கா அது இன்டைரக்டா அது யாருன்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் எனக்கு. அவங்க வந்து பிக் பாஸ் திரிஷாவோட அம்மா. அது உங்களுக்கு புரியும். திரிஷா நயன்தாரா. ஓகே ஓகே, புரிஞ்சது புரிஞ்சு. திரிஷா நயன்தாரா கூட தெரியாது சிஸ்டர், பட் பிக் பாஸ் திரிஷானா வேர்ல்டுக்கே தெரியும். தெரியும். காஜிபூ ஆயா, நீ 3 பேர் ஏதாவது படத்துல நடிப்பீங்களா? கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் நான் வந்து அப்பப்போ பிக் பாஸ் திரிஷாவோட பேசும்போது அக்கா கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு பிரைவேசி வேணும். அது பிரைவேசி எப்ப கிடைக்குதோ அப்போ நான் என்னோட வேலைகளை தானா உங்க தூங்கிட்டு எந்திரிச்சு பேசுறது கூட நேரம் இருக்கா உங்களுக்கு? அது இந்த கொட்டாய் விட்ட நேரம்
பிறகு நிறைய நேரங்கள் இருக்கிறது. ஸோ அப்போ நானும் அவளும் வந்து பேசுவோம். பட் அக்கா குறுக்க வந்துடுறாங்க. எப்போ பிரைவேசியா பேச முடியுதோ அப்போ அது டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகும். கூடிய சீக்கிரம் அது வந்து பெரிய பேனர்ல வரும். ஒரு 10க்கு 12 சைஸ் பேனர்ல அது ரிலீஸ் ஆகும். இன்னொரு கேள்விங்க, கோச்சிங் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்றீங்களா? கோச்சிங் கிளாஸ்ல அக்கா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஹவு டு ட்ரிங்க், ஹவு டு அறபோதையில டிரைவ் பண்றது, லைக் அந்த மாதிரி எப்படி ரிவ்யூ பண்ணணும். இந்த கோச்சிங் கிளாஸ் கிடையாதுங்க, வனிதா கோச்சிங் கிளாஸ்ங்க. சிஸ்டர் திரும்ப சொன்னாலும் ஏங்க ஒரிஜினல் நேம் யூஸ் பண்றீங்க நீங்க? அது கிடையாதுங்க. எனக்கே தெரியாது, நடுவுல கேட்டு இன்டைரக்டா தான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி டைரக்டா கேட்கலாம்? ஆமா, நம்ம யாரையும் அபியூஸ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க வந்து இது வேற ஒரு இது வந்து வேற பேரல் யூனிவர்சிட்டில பிக் பாஸ் தமிழ்னு ஒன்று இருக்கு, அதுல உள்ளவங்களை பத்தி பேசுறோம். இது வந்து நீங்க பேசுறது குவாரண்டைன்ல எல்லாம் பாக்கலையா? எதுக்கும் பத்தி நமக்கு இது வந்து இவங்க பேசுறது வந்து எர்த்ல நடந்தது. நான் சொல்றது வேற யூனிவர்ஸ்ல நடக்கிறது, மார்ஸ்ல நடந்த பிக் பாஸ். ஓகேவா? அதுல இதுல கொண்டாந்து சேர்க்காதீங்க. அதுல வேற அங்க இருந்தா பேர்லாம் வேற பேண்டவர், ஆயா, காஜிப்பூ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதை கொண்டாந்து இதுல வராதிங்க. ஓகேவா? இது வேற, இது செப்பரேட் யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து இது மார்ஸ் யூனிவர்ஸ்ல நடந்த பிக் பாஸ் ஷோ. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுல உள்ள கண்டஸ்டன்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. விக்ரம்க்கு நீங்க ஏன் சாப்பாட்டுல உப்பே போடாம சாப்பாடு போட்டீங்க? அவன மாதிரி ஒரு ஆமா கேட்கல. நான் வந்து விஞ்ஞானியா இப்ப வந்து மேல போய் அடிக்க போறேன். அவன் பேரு வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆயா சரியா? பிக் பாஸ் அவங்க 10ல இருக்காங்க. ஆயா, அது ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கு சில வேலை. அதை பத்தி பேசலாம். நம்ம பேசுவோம் ப்ரோ. இப்போ வந்து விக்ரம், அதாவது வந்து காக்ரோச், அதானே? காக்ரோச். ஓகே, காக்ரோச் அவர் பேரு. அதான் இல்ல, அவங்க தப்பா பேர் சொல்லிடுறாங்க. காக்ரோச்சுக்கு ஏன் சாப்பாடுல உப்பு போடாம கொடுத்தீங்க? காக்ரோச் வந்து அது சாவாது. சோ அது மாதிரிதான். அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, சூடு கிடையாது, சொரணை கிடையாது. அவங்க ஃபேமிலியே சொன்னாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு அது அடுத்த வேலையை பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ஷோக்குள்ள வர்றது ரொம்ப, அதுவும் மார்ஸ்ல நடந்த ஷோல வர்றது ரொம்பவே டஃப். ஸோ அங்க என்ட்ரு ஆகி 90 days நியர்லி ஐ திங்க் நினைக்கிறேன். மிக்சர், அவ்வளோ மிக்சருங்க. அதுவும் காராமுந்தி, காரா சேவ் போட்டது, நெட்ஸ் நிறைய போட்டது. நைட் 12 மணிக்கு அதை சாப்பிட்டு BB7 டைட்டில் வின்னர் காக்ரோச் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். நோ சான்ஸ். அதெல்லாம் அந்த பையன் அசால்ட்டா பண்ணான். அதெல்லாம் அவன் அசால்ட்டா பண்ணா. ஆக்சுவலி அவன் தான் டைட்டில் வின் பண்ண வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கேம் சேஞ்சர், ரைசிங் ஸ்டார், அது இது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு எதுவுமே கொடுக்கலையே. அவரு எவ்வளவு செஞ்சாரு ப்ரோ? இருங்க சிஸ்டர், அதுதான் கொடுத்துருக்காங்களா ஒரு பேரு, நல்ல பேர் கொடுத்துருக்காங்க. மிக்சர் ஸ்டாரா? மிக்சர் ஸ்டார். காஜி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. கேளுங்க ப்ரோ, சீக்கிரம். அவருக்கு தொண்டை கட்டுது, அடுத்த ஆள் வரணும். காஜி, நீங்க ஏன் எப்பயுமே வந்து ஆல்ரெடி கமிட்டடா இருக்க பொண்ணுங்க வாழ்க்கையில போய் விளையாடி ஒரு பாய் பெஸ்டி வேலை பாக்குறீங்க? இது உங்களுக்கே கேவலமா இல்லைன்னு உங்க மனசு? சிங்கிள் நீங்க எதுக்கு வரீங்கன்னு தெரியும், அது பேசுவோம். சிங்கிள் கேர்ள்ஸ் வந்து என்னோட இது கிடையாது ப்ரோ. என்னோட டார்கெட்டே ஆன்டிஸ், கமிட்டட் பொண்ணுங்க, அந்த மாதிரிதான். ஸோ எனக்கு நான் வெளி உலகத்துல நான் ஆக்ட் பண்ண மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹிட், ரொம்ப ஃபேவரட் சீன்ஸ் எனக்கு. அது ரொம்ப ஒரு படத்துல என்ன ஜெட்டியோட ஸ்டேஷன் உட்காரப்பாங்க, அது ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அது நான் ப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு படத்துல வந்து ஓட விட்டு பின்னாடி சுடுவாங்க டிக்கில, அது ஒரு ஃபேவரட்டான சீன்ஸ். ரெண்டுத்துலயுமே நான் பொறுக்கியாவும் காட்சியாக நடத்துறேன். அது ரொம்ப சீரியஸா. அது நீங்க படத்துல வர நினைச்சிருக்கீங்க, ஆக்சுவலி அது கிடையாது. அது ஒரு அன்கட் வெர்ஷன்ஸ். அதாவது என்னோட ரியல் லைஃப்ல நான் பண்ணினதை எனக்கே தெரியாம ஷூட் பண்ணி, லைக் இது வந்து ஒரு படத்துல வரும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து அது மூவி நேம் சரியா வரல, அவருக்கே தெரியாம பிருத்திவிராஜ் வந்து ஷூட் பண்ணி அந்த படத்தை முடிப்பாரு. ஓகேவா? லைக் அதே மாதிரி என்னோட லைஃப்ப யாரும் மானிட்டர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு, தம்பி உனக்கே தெரியாம இது ஷூட் பண்ணிருக்கோம், சூப்பரா வந்திருக்கு, நீ டப்பிங் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் போயிட்டு அதை டப் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த படம் தான் வந்து
திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு படத்துல வரும். இன்னொரு படம் பேர் எனக்கு தெரியல, ஜட்டியோட அதுல உட்காந்துருப்பேன். அதெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ். இப்போ அது சம வைரலா போயிட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ல. ஸோ அடுத்த படம் கூட்டிருக்காங்க. அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து தடவுல ஆரம்பிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 16 கம்பி எண்ணெய் விட்டு பின்னாடி சம்திங் நிறைய பண்ற வேலைகள் இருக்கு. அதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு அப்டேட்டா மேபி நீங்க அடுத்து பாலிமர்னஸ்ல கூட அந்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ நியூஸ் சேனல்ஸ்ல கூட வரலாம். ப்ரோ எனக்கு ஆனா வேலை எனக்கு பண்றேன் வேலை பண்றேன் வேலை பண்றேன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன வேலை பண்றீங்க ப்ரோ? இருங்கக்கா மாஃபியாக்கா இருங்க, நான் ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறேன் ப்ரோ. நீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்புறம் அவங்க ஆயா என்னதான் அங்க இது செஞ்சாங்க, பெரிய விஷயமா என்ன செஞ்சிருக்காங்க அதை மட்டும் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர். பெரிய விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அங்க, அதை சொல்லுங்க. ஆயா என்ன பண்ணாங்கன்னு. ஆயா என்ன பண்ணிருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆயா நிறைய பண்ணிட்டாங்களே ப்ரோ. என்ன எனக்கு புரியல, என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க. தேர்ட் பிளேஸ் வர அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அது 4 சொல்லுங்கன்னு சொல்றாரு அவர் கேக்குறாரு. இப்போ மேட்ரிமோனி இருக்குங்க. மேட்ரிமோனி நீங்க என்னென்ன பண்ணணும், லாகின் பண்ணணும், ஐடி பாஸ்வேர்ட் போடணும், அது உங்களுக்கு மறந்துடும். அண்ட் இப்போ ஒரு புரோக்கர் கிட்ட போறீங்கன்னா அவருக்கு வந்து பர்ஃபெக்ட் போட்டோ கொடுக்கணும், ஜாதகம் கொடுக்கணும், இது எல்லாமே பண்ணணும். இல்ல இந்த கேள்விக்கு அவர் வந்து கரெக்டா இருக்கும். அவரை கூப்பிடுறேன். இல்ல நீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லே ஆகணும். ஏன்னா ஆயான்னு எழுதுங்கன்னா அங்க நான் இருக்கணும். நான் இல்லாத ஒரு இடத்துல கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இல்ல என்னை பேச விட்டு நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஒரு மேட்ரிமோனியல்களை வந்து ஒரு ஜோசியக்காரட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது சரியில்லை, கட்டம் சரியில்லை, பேங்க் பேலன்ஸ் வேணும், காருல வசதி இல்லைன்னு இந்த 2-3 விஷயத்துல தவிர்த்துருவாங்க. அதையே எந்த ஷோவுல ஆயா போன்ற ஆட்களோட விட்டீங்கன்னா அது எதுவுமே தேவை கிடையாது. நான் எப்படி இருக்க, நீ என்ன கேரக்டர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாமி வேலை பார்த்தாகணும், இருவரையும் சேர்த்து வைக்கணும். அந்த பொண்ணு கமிட்டடா இருக்கும், இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் கூட ஆயிருக்கும். ஆனால் நான் காஜியை வைத்து ஒரு கேம் ஆடணும், அந்த பொண்ணு ஆடுனதுனாலதான் டாப் 3 வந்திருக்கு. அதுவும் மார்ஸ்ல நடந்த பிக் பாஸ் ஷோல ஊற்ற கவனிக்கணும். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதை ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க நடுவுல அவர் பேசும்போது பேச விடாம பண்றீங்க இல்லையா, அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாரு. மறந்து போய் டெல்லி கணேஷ் வாய்ஸ்ல பேசிட்டீங்கய்யா, அது கொஞ்சம் திருத்திக்கீங்கய்யா. டெல்லி கணேஷ் நான் ஒரு மிமிக்ரி கலைஞன் தானே. நான் அந்த காலத்துல பாலச்சந்தர் ஐயாவோட பாடம் நடிக்கும் போது சார் சொன்னாலே நடுவுல அவர் ரெட் கார்டு கொடுத்துருவாரு. ஆமாம், நான் எந்த கார்டு வேணாலும் காட்டுவேன். சுடுகாடும் காட்டுவேன், வந்து இது ஏடிஎம் கார்டும் காட்டுவேன், பால் கார்டும் காட்டுவோம், பேன் கார்டும் காட்டுவேன். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கார்டு காட்டுவேன். காட்சிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வியா. கேளுங்க தம்பி இங்கதான் இருக்காப்ல. கொடுங்கய்யா. கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. அவர் காஜி ப்ரோ, அந்த இருவர் மட்டும் படத்தோட ட்ரெய்லர் எப்ப நம்ம எதிர்பார்க்கலாம்? நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களே. இருவர் மட்டுமா? அப்படியா ப்ரோ சொன்னேன்? இருவர் மட்டுமா? இல்லையே, 3வது அது வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோரியில 2 அக்கா 1 நானு. இல்ல இருவர் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். இருவர் மட்டும் ஆல்ரெடி வந்துச்சே ப்ரோ, எனக்கு புரியல. அதுனே எனக்கு புரியலையே. அது இருவர் மட்டும், ஒருவர் பிளஸ் ஒருவர் இருவர் இருக்கலாம் ப்ரோ. வரும் ப்ரோ, அப்டேட் வரும் ப்ரோ, கூடிய சீக்கிரம் வரும் ப்ரோ. நான் இப்பதான் 4 பாட்டு எழுதியிருக்கேன். 5வது பாட்டு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன் ப்ரோ. 5வது யாருக்கும் 5வது. இப்போ உங்க ரெம்யூனரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சில பேரு யூடியூப்ல எல்லாமே. பாட்டுலாம் உண்டா ப்ரோ? இவ்வளவு நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் காஜி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க இருங்க ப்ரோ, கேட்கட்டும். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. காஜி, நிக்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் விளக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ், இது சூப்பரான கேள்வி. உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இல்லங்க, நான் அக்கான்னு கூப்பிடலாமா உங்களை? சரி கூப்பிடுங்க. நல்லா யோசிச்சு முடிவு அடிப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, அக்கான்னு கூப்பிடலாமா? இல்ல கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அடிப்பாங்க. காஜி என்ன அக்கான்னு கூப்பிடாத நீ. ஓகே, கண்டிப்பா அடிப்பாங்க. அவரோட சேர்த்து நானும் அடிப்பேன். ஓகே சாரி சிஸ்டர், அக்கா நான் உஷாராதீங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க? 1 செகண்ட் சொல்லுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஓகேவா? அதுல தப்பு இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது ஏதோ ஒரு பெனிஃபிட் வேணும்ல. ஸோ இப்போ ஒரு பசங்களோட பழகும் போது அவன் அந்த மிக்சர் பாயிண்ட் வாங்கிட்டு வருவான், கொஞ்சம் வந்து
ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு ஜொமேட்டோல ஒரு வருவான். பர்கர் ஆர்டர் பண்ணுவோம். அது ஓகே. பண்ணுவான். ரெண்டு பொட்டலம் பாயிட்டு வாங்கிட்டு வருவான் இழுப்பு இழுக்கிறதுக்கு. அது பாய் ஃப்ரெண்டோட வச்சு ஒரு பெனிஃபிட். அதே கேர்ள்ஸோட ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு சாங்ஸ் வரும்போதோ இல்ல எனக்கு ஒரு மூடு, ஐ மீன் சாங்ஸ் பாடுற மூட் சொல்றேன், நாட் ராங், ஓகே. அந்த மூட்ஸ் வரும்போது எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தேவைப்படுது. லைக் ஸ்மோக்கிங் ரூம் போகணும், அப்புறம் வந்து கிளாஸ்ல வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணணும், நான் வந்து வேட்டிக்குள்ள கையை விடும், அதெல்லாமே பெனிஃபிட்ஸ் தானே, அது எனக்கான பெனிஃபிட்ஸ். ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தேவைப்படுது. அது தப்பு இல்லையே, என்ன தப்பு இதுல? ஓகே ஓகே. நீங்க கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் சொன்னீங்க, இதெல்லாமே ஒரு நேஷனல் மீடியால பேசலாமா, பண்ணலாமா? இல்ல நீங்க சொல்றதே சத்தியமா எனக்கு புரியல. அது மேபி அந்த நாய்க்கு புரியும். எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்னது அது? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு நான் என்ஜாய் பண்ணுவேன், ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்காகவே ஒரு ரூம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் ட்ரக்ஸ். ஆக்சுவலி எங்களோட சாரி, நான் அதோட ஃபீல்ட்ல இருந்தது, என்னோட ஜாப் இதுல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் நான் என்ஜாய் பண்ணுவேன், செம்மையா இருக்கும். உங்க ரூம்ல கூட நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கேட்டீங்க. எங்க அப்பாக்கே தெரியாம நான் இன்னொரு ரூம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. சாரி சிஸ்டர், மாயாங்கிறவங்க ஐ திங்க் வந்து எர்த்ல உள்ள சோல இருப்பாங்க. நான் ஆயா கிட்ட அதான் யாரோ அந்த அந்த ஆயா 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 ஓகே ஓகே, அவங்கதான். அவங்க கூட கூப்பிட சொன்னீங்க. அங்கேயோட அவங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு, நான் அப்பாக்கே தெரியாம நான் ஒரு ரூம் எடுத்துட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லை சிஸ்டர். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பசங்க நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க, ஓகேவா? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இது எல்லாமே நான் ஒரே ஆள், ஓகேவா? அது எல்லாத்தையும் கத்து தரேன். அது எல்லாமே நான் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வேணும். அது அக்காவோட செய்யும் போது அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு நிலையில இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம உள்ளுக்குள்ள பல கேரக்டர் வரணும். ஒரு லாஸ்ட் क्वेश्चन ப்ரோ, நீங்க இப்படிதான் வெளியில பேசிட்டு இருப்பீங்களா ப்ரோ? இல்ல, அப்ப நான் கொஞ்சம் 2 இழுப்பு இழுத்துட்டு பேசுவேன். சோ இங்க நான் இழுப்பு இல்லாம பேசுறேன். அப்போ அவங்க 4 இழுப்பு இழுக்க மாட்டாங்க. உங்க என்னது மேம் என்ன சொல்லுவாங்க மேம், அந்த சீக்ஸ் நீ ஆயாவா? சீக்ஸ் மேம், மாஃபியா மேம், ஏதோ மூஞ்சில சீக்ஸ், கன்னத்துல 4 இழுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிஸ்டர். நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் பின்னாடியே 4 இழுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். இது பிரச்சனை கிடையாது. கன்னத்துல அதெல்லாம் உரைக்காது சிஸ்டர். அதெல்லாம் எனக்கு லைட்டா தான். அதெல்லாம் ஒரு கேம் தானே, ஃபன் வே எடுத்துட்டு போக வேண்டியதான். ஓஹோ, உள்ளேயும் கேம் தான், வெளியிலயும் கேம் தான். எல்லா இடமே நான் பெண்கள் வாழ்க்கையில விளையாடுறவன் தானே. ஓகே, உங்க வீட்டுல யாருமே வீட்டுல துரத்த விடலையா? இல்ல, அது டாடி பிளாக் பண்ணாரு, இப்ப அன்பிளாக் பண்ணிட்டாரு. ஓகே, அவ்வளவுதான், முடிச்சு. நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். ஆமா ப்ரோ, உங்க டாடி சொன்னாரு 70% நல்லவரு, 30% தான் சின்ன சின்னது கோவம் அது இது இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த அளவுக்கு நல்லவரா? ஆமா, நான் அந்த அளவுக்கு நல்ல பையன் தான். இது டிவி ஷோல நீங்க பாக்குற விதம், அதாவது அவங்க கட் பண்ணிடுறாங்க. நான் பேசின நிறைய நல்ல விஷயங்களை வெளில வரல. சோ அது கட் பண்ணிட்டாங்க. அது நீங்க தெளிவா பார்க்கணும். உங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுது. அது காஜி, நீங்க சொல்லுங்க என்னென்ன நல்லது பண்ணீங்கன்ட்டு. உங்களுக்கு தெரியும்ல, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்லு. அது நான் சொல்லி அது தப்பு சிஸ்டர். நான் சொல்லி என் நல்லது நான் காட்டினா அது நான் ஏதோ என்ன பெருமை சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. உங்க கும்பல் அதுதானப்பா பண்ணீங்க. இப்ப சொன்னா மட்டும் என்ன வந்தது? ஏன் மேம், கரெக்ட் தானா? ஆக்சுவலி காஜிப்பும் ஆயாவும் உங்களுக்கு இன்னர் எடுத்து காமிச்சாங்கல்ல, அப்ப என்ன தோணுச்சு உங்களுக்கு? அப்ப நான் அதை பார்க்கல சிஸ்டர். நான் அப்புறம் பார்த்தும் போது ஐயோ மிஸ் பண்ணிட்டமே, எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணோம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ரொம்பவே நான் ஃபீல் பண்ணேன். இது செப்பரேட்டா நம்ம வாங்க வேண்டிய விஷயம், எப்படி இப்படி பண்ணிட்டாங்களே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது நான் அகைன் நான் போயிட்டு மறுபடியும் கேட்டே வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன்னா ஒன் டே அதை நான் வாங்கிடுவேன். அதாவது தப்பு இல்லையே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, எல்லாரும் வீட்லயும் இவ்வளவுதானே, நத்திங் ராங். ஒவ்வொருத்தர் பார்வையில அது தப்பா இருக்கு சிஸ்டர். ஆனா உங்க கும்பல் எல்லாமே யாருக்குமே எங்களுக்கு பிடிக்கல. ராங் எக்ஸாம்பிள், கேவலமானவங்க நீங்க. அது உங்களுக்கு இப்போ நாங்க வந்து டீம்
ஏ நாங்க ஏ அதுலயே இருக்கே அடல்ட். நாங்க அடல்ட். நான் பிரியா ஒன்னும் சைன் எங்க அக்காவே பிரியா சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க அவங்க சொல்லுங்க மேம். அவங்க ராங் எக்ஸாம்பிள் டு எர்த், ரைட் எக்ஸாம்பிள் டு மார்ஸ். எஸ் எக்ஸாக்ட்லி. கரெக்டா பஞ்ச் கொடுத்தீங்க மேம். இங்க மார்ச்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ ஏர்த்துல எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, மார்ச்ல அப்படிதான். சோ அது நீங்க தப்பா பாக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. வேற யாரும் கொஸ்டின் கேக்குறீங்களா? உங்க வேற தொண்டை போயிடும். இல்ல இது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, ஓகே. உங்க தொண்டை போயிடுமேன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு. அதுக்குதான் இந்த நாயை அடிச்சு வச்சுட்டு நான் அவரை பேண்டவரை கூப்பிட்டு வரலான் இருக்கேன். இவர் ரொம்ப நாள் இவனால பேச முடியாது. ஆனா கிரி கிரிப்புல ப்ரோ, உங்க டிபியை நான் இதோட 10 வாட்டி பாத்துட்டேன். மேல பேச முடியாது மேடம். ஆனா ஒரு 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 மாதிரி ஜிவிஎம் கூட சிரிச்சிட்டு வருவாப்புல. இருப்பாரு. ஒரு புரியல. மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாரு அவரு, அந்த டீப்ல இருக்கிறவரு. ஆமா ஆமா ஆமா. அது கூட ரீசென்ட்லி தான் நான் ஒரு பார்த்தேன். நிமிஷம் இருங்க. கஜேந்திரகுமார். சொல்லுங்க ப்ரோ. உங்களுடைய அக்கா எல்லாருக்கும் ஆக்க சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, எனக்கும் ஆக்க சேர்த்து தருவாங்களா அக்கா? உங்களோட அக்கா என்ன 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 ப்ரோ? இல்ல உங்களோட அக்கா எல்லாருக்கும் ஜோடி சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, எனக்கும் ஜோடி சேர்த்து தருவாங்களா? ப்ரோ அது வந்து நீங்க அந்த ஷோக்குள்ள போகணும் ப்ரோ, வெளில பாக்குறது கிடையாது. வெளியில வந்து அன்அபிஷியல், அது வேற. அபிஷியலா அந்த ஷோக்குள்ள பண்றதுக்கு நீங்க ஷோக்குள்ள வரணும். இல்ல எனக்கு ஜோடி இல்ல, அதான் கேட்டேன். இல்ல ப்ரோ, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. அது எல்லாமே அதுல டிஎம். ஓகே, அந்த டீடைல்லாம் அதுல சொல்லுவோம் நாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே. நீங்க பண்ற காரியத்துக்கு உங்களுக்கு டிஎம் வேற பண்ணுவோமா? இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் நீங்க அந்த பூ அக்கா கூட டான்ஸ் ஆடும்போது அந்த மாதிரி பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுறீங்க? ஏன் ஒரு நல்ல டான்ஸா இருக்கிற சாங் பண்ண மாட்டீங்களா? ஏன் ரொமான்டிக் சாங்கா எடுத்து டான்ஸ் நாக்கு ஆடுறீங்க? புக்க பாடி இருந்தா சும்மா செம்ம ஹிட்டா இருக்குமே. கையை எப்படிங்க நீங்க பிடிப்பீங்க? எப்படி கையை பிடிப்பீங்க? எப்படி இல்லங்க, நாக்கு முக்க ஆடி இருந்தா நீங்க இப்போ ரொம்ப ஹிட் ஆயிட்டு இவ்வளோ டான்ஸ் ப்ரோக்ராம்ல போயிருப்பீங்களே 2 பேரும். இல்லங்க, ரன்னர்னு ஒருத்தர் இருந்தாலுங்க. இல்லங்க ஒரு கேள்விங்க. ரன்னர்னு ஒருத்தர் இருந்தாரு, காதலி இருந்தா கூட இவ்வளோ ஒரு மரியாதையே நடத்தி டீசென்ட்டா இருந்தாரு. ஏன் அக்கா கூட போய் இந்த மாதிரி பண்றீங்க? காதலியே அவரு ஒழுங்காதான் நடத்தினாரு, அவர் அக்காவை போயிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறீங்களேங்க. அக்கான்னு சொல்லிட்டு டான்ஸ் நடத்தினாரு. அது மார்ச்ல அப்படிதான், மார்ச்ல நாங்க அப்படிதாங்க ஆடுவோம். மார்ச்ல நாங்க வந்து அக்கான்னு சொல்லிட்டு மார்ச்ல நடந்த பிக் பாஸ் ஷோ அந்த ஒரே முறை வேற மாதிரி இருக்குமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க எப்படி இந்த செம்பு வர்மாவை வந்து நீங்க வந்து டான்ஸ்ல பீட் பண்ணீங்க? டான்ஸ்ல நான் வந்து அவர்கிட்ட நான் பாத்ரூம்ல காலில் விழுந்தது இங்க எடிட்ல போயிட்டு ப்ரோ. நான் வந்து கக்கூசுல காலில் விழுந்துட்டேன். அது இங்க ஷோ ஆகல. நான் இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன், சில சீன்ஸ் கட் பண்றாங்க. நான் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்துட்டு வரலான்னு கூட நான் அவர் கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டே அப்படி சொல்லுவாரு. நான் திரும்ப அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன், அது கட்ல போயிட்டேன். மாதிரி அண்டாவர்மா கிட்ட நான் கக்கூஸ்ல காலில் விழுந்தது வரல, அது எடிட்ல போயிட்டு. ஸோ அதனாலதான் அவர் விட்டு கொடுத்தாரு. அவர் வின் பண்ணல, நான் வின் பண்ணேன். அது சாங்க தனுஷ் சாரே அப்படி பண்ணிருக்க முடியாது. தனுஷ் சாரை நான் தாண்டி ஆடி இருக்கேன். ஸோ தனுஷ் என்ன பீட் பண்ணிட்டேன். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதனாலதான் அவர் ரிட்டையர் ஆக போறாரா தனுஷ்? ப்ரோ இன்னொரு क्वेश्चन இருக்கு. ஏன் நீங்க அந்த முயல் டாஸ்க்ல போய் சீட்டிங் பண்றீங்க? கார்டை ஸ்கிராட்ச் பண்ணி கையில எடுத்து எதுக்கு இந்த மாதிரி சீட்டிங் விளையாடுறீங்க? ஏங்க நானே ஒரு சீட்டருங்க. நான் அப்புறம் சீட் பண்ணி நான் பல பேருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, காஜிக்கு அடையாளம்னா இப்போ நீங்க சர்ச் பண்ணுங்க, ஹூ இஸ் காஜி அப்படின்னு போட்டீங்கன்னா பிக் பாஸ் தமிழ்னா என்னோட பேர் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி ஒரு பெஞ்ச் மார்க், நீங்க சொன்னீங்களா பெஞ்ச் மார்க் செட் பண்ணி, அப்படி ஒரு டாக்ஸிக்னா ஒரு அக்கா, என் அக்கா வருவாங்க, காஜினா நான் வருவேன். அதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நான், எங்க அக்கா, எங்க டீம், நாங்க அதை பண்ணியிருக்கோம். அது எல்லாராலையும் முடியாது. இதோட இவர் வெளில போட்டும் நீங்க நம்மளோட ஐயா கிட்ட எல்லா கேள்வியும் கேளுங்க. கோஸ்ட்
சார் ஹோஸ்ட் ஐயா ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க குறும்படம் போடுவீங்களே, இந்த இவரு சீட்டிங் பண்ணதெல்லாம் குறும்படம் போடாம கேள்வி எல்லா கேட்டு விட்டுட்டீங்க. சீசன்லயும் நான் எல்லாருக்கும் குறும்படம் போட்டிருக்கேன். ஆனால் குறும்படம் போட்டதற்காக எனக்கே ஒரு குறும்படத்தை போட்டு, அதாவது எனது சகோதரி நினைக்கிறேன், நான் டவுசர் போடாம இறங்குனதெல்லாம் ஒரு குறும்படமா போட்டு இந்த ஷோல சொல்லி காமிச்சாங்க. அப்படி ஒரு குறும்படம் போட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு பொண்ணோட 16 வயசு பொண்ணோட ஒரு நடிகை அவங்களோட வந்து நான் அவங்களோட ஒரு ஒப்புதல் இல்லாம அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்ததும் வந்து குறும்படம் போட்டாங்க. இப்படி குறும்படத்திற்கு ஃபேமஸ் ஆன எனக்கே பல குறும்படங்களை போட்டு காட்டிய ஒரு சீசன் இந்த சீசன். சார் நீங்க எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்க ஹோஸ்ட் பண்றதுக்கே உங்களுக்கு என்ன தகுதி சார்? ஆக்சுவலி என்னன்னா இப்போ உமனைசரா இருக்கிறது ஒரு தகுதியா இல்ல இப்போ இப்போ நம்ம கல்ச்சருக்கு விருதமா, இப்போ இது கல்ச்சர் நான் அந்த அளவுக்கு பேசுற ஆள் கிடையாது. நான் சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது இதெல்லாமே பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுத்தாங்களா? இப்போ பெரிய ஆளுன்னு சொல்றேன் நான், கேட்கல. தகுதின்னா நீங்க ஒவ்வொரு விதத்துக்கும் இப்போ ஒரு பிராண்ட் பண்றீங்க. நீங்கள் இருக்கின்ற இடத்தை வச்சு இவன் அங்கதான் வரணும், இப்படி இந்த ஏரியாவில் உள்ளவன் இதைதான் பேசுவான் அப்படின்னு நீங்க ஒரு பிராண்ட் பண்றீங்கல்ல, அந்த தகுதி அப்படிங்கிறது தன்னை வளர்த்து. தகுதி என்ன சார்? கல்யாணம் பண்ணாம குழந்தை பெத்துக்கணுமா இல்ல விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்கணுமா? இல்ல இது போன்ற கேள்வி எல்லாம் என்னிடம் கேட்க கூடாது. உண்மையிலேயே நீங்க வந்து ஆழ்வார்பட்ட போய் அந்த ஆள்கிட்ட கேட்கணும். என்கிட்ட என்ன கேட்க முடியுமோ அதுக்கான பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க தான் சொன்னீங்க என்கிட்ட கேட்டு கேளுங்க. பண்றதற்கு 110 கோடி சம்பளமும் அந்த ஒரு பாவாடை சட்டை டிசைன் அது போதும், பின்னாடி ஒரு மைக் மாட்டினா அது போதும், வேற எதுவும் பார்க்க தேவையில்ல. நான் வந்து இறங்குவேன். சொல்லுங்க. நீங்க ஆயாவை திருட்டுத்தனமா பாத்துட்டு இருந்தீங்கல்ல, அதை நாங்க கவனிச்சிட்டோம். ஆயாவை பார்க்கும்போது அது ஒரு அருமையான பாடல். அது போன்று என்னோட நண்பர் அருமை சகோதரர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட ஒரு படத்துல பாபா அப்படிங்கிறதோட மாயா எல்லாம் மாயா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு துபாய்ல சாரி சொல்ல வச்சுட்டீங்க. அப்போ இத்தனை பேர் வெளியில துப்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாய் எப்படி அதற்கு தான் நான் கொரோனா 3.0 ஒண்ணு வருகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் முதல்வர்களோட கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே தாரி துப்புறாங்க, இதற்கு நம்ம தடை செய்யணும்னா உடனடியாக லாக்டவுன் 3.0 அமல்படுத்த வேண்டும் என நான் இப்போது அந்த ஐயா நூற்றாண்டு விழா கூட போய் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துள்ளேன். அது விரைவில் அமல்படுத்தப்படும். அப்போது யாராலும் என்னை காரி துப்ப இயலாது. அது நடக்கும் விரைவில். அப்ப என்ன செய்வீங்க? அப்ப எப்படி காரி துப்புவீங்க? உடனே துப்பு காட்டுங்க பாப்போம். அது உங்க ஃப்ரெண்டு இப்போ நெக்ஸ்ட் மூவி 2 பார்ட் 2ல ஏஜென்ட்னு சொல்றாங்க, உண்மையா? எனக்கே பல ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலியமா தான் பல விஷயங்கள் வரும். அதாவது பிஆர்ஓ சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு கதாபாத்திரம். அதை எப்படி இயல்பாக நடிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி காட்டுவேன். அவர்களும் அப்படிதான் வந்தார்கள், நானும் அப்படிதான். அந்த ஒரு காட்சியை ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக அதை ஷூட் பண்ணோம். லைவ் ரெக்கார்டிங் அது டேக் ஒரு டேக்ல போக எனக்கு பிடிக்கல. அது ஒரு 20-30 டேக் போன பிறகுதான் அதோட சவுண்ட் அப்படிங்கறது எனக்கு வந்து கரெக்டா கிடைச்சது. ஏனால் நான் பலமுறை அதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவங்களே லீட் ரோல், ஏதோ லீட் மாதிரியே அவங்களும் ஒரு ஏஜென்ட்னு சொல்றாங்க, பெரிய ரோல்னு சொல்றாங்க. ஆமாம், அவர்கள் மும்பை, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதாவது சிவப்பு விளக்கு ஏரியாவில் அவங்க ஒரு ஏஜென்ட். பல பெண்களுக்கு அவங்க ஒரு ஏஜென்ட்டா வருவாங்க அந்த கதையில. அததான் நாங்க அடுத்ததா ஏஜென்ட் அப்படின்னு போட்டு அவங்களுக்கான பேக் ஸ்டோரி நானும் யூடியூப்ல கேட்டேன். நானும் ரெக்கார்டடு லியோ படம் ஹிட் ஆனது அவங்களாலதான். அவங்க அந்த 8 செகண்ட் வரலன்னா அது மார்ஸ்ல வந்து அந்த மாதிரி வராது. மார்ஸ்ல அந்த மாதிரி வராது. அது கியோ அப்படிங்கிற ஒரு படம். கியோ படம் யாரோ சொன்னாங்க 8 செகண்ட் சொல்லிட்டு, நிஜமாவே 8 செகண்ட் தானா?
ஆமா இல்ல தவறா என்றீங்க நீங்க. அந்த ஆ ஊ சவுண்ட் ஒரு 8 செகண்ட், அவங்க வருவது ஒரு 10 செகண்ட். அதற்கப்புறம் நான் மூஞ்சே காட்ட மாட்டேன், வாய்ஸ் ஓவர் மட்டும், அது ஒரு 10 மொத்தமாக 30 செகண்ட் தான் நான் நாங்கள் ஏதோ வருவோம். நினைச்சிட்டு இருந்தா லியோல ஏதோ த்ரிஷா ஃப்ரெண்ட் ரோலோ அப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசா ஏதாவது நீங்க தேடுனதெல்லாம் லியோல தேடுனா எப்படி இருப்பீங்க? கியோ படத்துல பாருங்க. நீங்கள் வந்து எர்த்ல உள்ள படத்தை பாக்குறீங்க. மார்ஸ்ல கியோ என்ற படத்துல அவங்க வந்ததுனால மட்டும்தான் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 600 கோடியை கடந்து சென்றது. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா இடமும் பிக் பாஸ் போன்றே இருக்காது. அது வேறு, இது வேறு. ஐயா உங்களுக்கும் ஆயாக்கும் வேற பேர் வைக்கலையா? இல்ல ஒரு நிமிஷம், யாரோ வந்து உங்களுக்கும் ஆயாவிற்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, கேளுங்க. உங்களுக்கும் ஆமா உங்களுக்கும் ஆயாவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குன்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க கருத்து என்ன? எல்லாரோட என்ன தொடர்பு இருக்கு? உனக்கும் இந்த ஸ்பேஸுக்கு ஒரு தொடர்பு இல்லையா? ஒருத்தர் நண்பர் மூலமா தான். அது போன்றுதான் அவர் ஒரு சக தோழியோடு ஒரு தொடர்பு, ஒரு நேரலையை கூப்பிடுவதா இருக்கட்டும், ஒரு அலைபேசியில் அழைப்பது ஒரு தொடர்பு வேண்டும். அது போன்று இது ஒரு சாதாரண ஒரு தொடர்பு தான். அதை நீங்கள் வேறு விதமாக பார்க்கிறீர்கள், நான் வேறு விதமாக பார்க்கிறேன். அவ்வளவுதான் ஒழிய எல்லாமே ஒரு தொடர்பில் தான் இயங்குகிறது. இந்த பூமியே ஒரு தொடர்பு, சந்திர மண்டலத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதால் மட்டும்தான் நம்ம வந்து உயிரோட இருக்கோம். இல்ல வந்து நிலா வந்து இப்படி இல்லை அப்படின்னா நம்மளால சுத்த முடியாது, நாம் உணவு உட்கொள்ள முடியாது. நம்மளோட தொண்டைக்கும் வயிற்றுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதால் மட்டும்தான் நம்ம உணவே உட்கொள்ள முடிகிறது. இது மாதிரி பல தொடர்புகள் இருக்கிறது. தொடர்பு என்றது தவறான வார்த்தை அல்ல, அது ஒரு தூய்மையான வார்த்தை. போஸ் அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தொகுத்து வழங்குற நிகழ்ச்சியில தரம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க அந்த பிக் பாஸ் செட்ல ஒரு பாத்ரூம்க்கு லாக் கூட இல்லை, இதுதான் உங்க தரமா? தரம் என்பது தாராயும் 3 எழுத்து. தரம் அந்த காலத்துல நான் படங்கள் செய்யும் போது இந்த ஒரு சின்ன டிவில வரும், தரம் நிரந்தரம் 100% ஏசியா சிமெண்டா இடத்துல சங்கர் சிமெண்டா வரும். இந்த தரம் பத்தி நீங்க கேட்குறீங்க. தரமாக இருக்கும் பட்சத்தில் தரமாக இருக்க வேண்டும். தரம் என்றாலே தரத்துடன் பேச வேண்டும். நாம் எப்போது தரத்துடன் நடக்கிறோம், நாம் எப்படி தரத்தோட பேசுறோம் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே புரியல. அப்படிதான். எப்படி என்கிட்ட வந்து நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்கன்னா அதை மாத்தி பேசி மழுப்பி அதை பத்தியே பேச மாட்டேன். நான் அப்படிதான். நீங்கள் என்னிடம் கேள்வி முடியுமா? நீங்களே ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க, உங்களை மழுப்ப முடியுமா எங்களால? என்னை கேள்வி, உங்கள் விளையாட்டுல என்ன இழுக்காதீங்க. நீங்க வேணா விளையாடுங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நான் உங்களோட விளையாட வரல. நான் விளையாடும் விளையாட்டே வேற, நான் விளையாடுற இடம் வேற இடம். அங்க நான் என்னோட விளையாட்டை விளையாடுவேன், என்னோட வீரத்தை காட்டுவேன். அதற்கான இடங்கள் இருக்கிறது. என்னகிட்ட உங்கள் வீரமும் உங்கள் விளையாட்டும் காட்டாதீங்க. நான் காட்டும் வீரங்கள் 4 சுவற்றுக்குள் முடியும். அந்த வீரம்லாம் வேற மாதிரி இருக்கும். அதாவது 4 சுவர்னா லைட்டிங் வச்சு கேமரா வச்சு ஷூட்டிங்க சொன்னேன். உடனே நீங்க ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போற பாத்தீங்கன்னா 4 சுவர்னாலே நம்ம பயப்புள்ள புத்தி அங்கதான் போகுது. அப்போ உங்கள் எண்ணங்கள் மனசுகள்லாம் அழுக்கா இருக்கு, அதை மாத்திட்டு வாங்க. மாற வேண்டியது நான் அல்ல, நீங்க எல்லாருமே மாறணும். இந்த சொசைட்டி மாறணும். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. எப்படி நான் கியோ படத்துல ஏற்கனவே கஞ்சா வியாபாரி இருக்கிற ஒரு ஆளை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், வந்து என்னோட இடைஞ்சுக்கோங்க, நான் ஒண்ணு லூசு மாதிரி ஒரு டைலாக் பேசுறோம், அது எல்லாமே அப்படிதான். அது வந்து அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நான் வந்து 220 படம். சொல்லுங்க. ஜாவா எழுத்தார் ஏன் ஓடி போனாரு? புரியல. ஜாவா அவர்கள் ஐயா நான் பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு நபர். அதாவது உள்ளே வந்து குழந்தைகளா இருக்கிற அவர்களுக்கு கதை சொல்லுங்கள் என்றுதான் கூட்டேன். ஆனால் அவர்கள் காரி எச்சி துப்புவது, அதாவது என்னை பிடிக்கலாம் டைரக்டா துப்பிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் சோள துப்புனது பல பேருக்கு பிடிக்கல. அதனாலதான் இன்னொன்னு ஆயாவை காப்பாற்ற வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், இவரை வெளில அனுப்பிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் தான் டீமருக்கு போன் செய்து ஒற்றை காலில் நிற்காமல் 1.5 காலில் நின்றேன். நான்
ஒரு காலை டேபிள் மேல வச்சிருந்தேன், ஒரு கால் கீழே இருந்துச்சு. ஸோ 1.5 காலில் நான் நின்று அந்த விஷயத்த நான் பண்ணினேன். அப்போ நான் செய்யலைன்னா டாப் 3 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அந்த பிள்ளைக்கு கிடையாது. ஸோ நான் செய்த ஒரு சில நல்ல காரியங்களில் இதுவும் ஒன்று. மாஃபியா மேம் ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டின் கேளுங்க. ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? என்னை போன்றா இல்லை வந்து நான் நடத்திய ஷோ போன்றா ஸ்ட்ராங் இது வலிமை வலிமை தம்பி அருமை நண்பர் நடித்த படம் அது போன்ற வலிமையான ஒரு கொஸ்டினா கேளுங்க பார்ப்போம். நீங்க பேச முடியாது அதுக்கப்புறம் டைட்டில் வின்னரை நீங்க திட்டும் போது நீங்க தேவையில்லாம ட்ரூ கலர்ஸ மாத்தி மாத்தி வேற எதுவும் நீங்க கொண்டு போனீங்க. சோ ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத டாபிக்ஸ்ல பேசுறீங்க? கலர் என்றால் ஒரு வண்ணம், கலர் என்றால் வண்ணம், வண்ணம் ஒரு நிறம், நிறம் அப்படிங்கிறது கலர்ஸ். இப்படி ஒரு கலரே நம்ம வந்து 4 வகையா பேசும்போது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பார்கள். அதை மாற்றி பேசுவதும் மாற்றாமல் பேசுவதும் நமது நாவில் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்களோ அது மாதிரிதான் நானும். எனக்கும் நாக்கு பெறலும், தவறாக பேசுவேன், எதுவும் சரியாக பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன வருமோ அந்த ஒரு ஃப்ளோவில் நான் பேசுவேன். டாக் பாக்ல என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு போயிடுவேன். என்னால் முடிந்த அளவிற்கு எல்லா வழிகளையும் எல்லா மீம்ஸ்களா இருக்கட்டும் எல்லா ட்ரோலையும் என் பக்கம் எடுத்துக்கிட்டேன். அந்த வாழைப்பழத்துல எப்படி வெறும் ஊதுவத்தியா குத்தி வைப்பாங்களோ இந்த வாழைப்பழமாக நான் இருந்தேன். உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டன்டோட எல்லா ஹேட்டுகளையும் அந்த ஒரு ஊதுபத்தி எல்லாம் என் முதுகில் சுமந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பக்கத்தை மட்டும் காட்டுகின்றேன். இந்த பேண்டவர் உங்களுக்கு தெரியவில்லை. பேண்டவர் சார், நீங்க வலிமையானவர்கள்ன்றீங்க. ஆனா இந்த சீசன் வந்து உட்காந்துட்டே நடத்துறீங்க. அடுத்த சீசன் படுத்துட்டே நடத்துவீங்களா? ஏன் இந்த சீசன் தான் கடைசி சீசன், அதனாலதான் கண்ணா பின்னான்னு பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாம் வரமாட்டேன். எல்லா சீசன்லயும் நீங்க என்ன எதிர்பார்க்கறது ரொம்ப கீழே ஆயா ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எப்படிதானே உங்களுக்கு எல்லாம் மனசு கேட்குன்னு தெரியல. ரெக்கார்டு எடுக்க வந்திருக்கே, இதே ரெக்கார்டு ஸ்பேஸ் வேண்டாம், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இந்நேரம் வந்து அனுப்பியிருப்பானுங்க சைபர் கிரைம் இது அது அப்படின்ட்டு. உங்களால இதுதான் முடியும். ஏன்னால் உங்களுக்கு வந்து நாட்டுல உள்ள பிரச்சனைகளை உங்களுக்கு டேக் பண்ண தெரியாது. ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும் அவைகளை செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஸ்பூப் செய்யும் ஒரு ஷோவை எடுத்துக்கொண்டு அதை சைபர் கிரைம்லையும் டிஎன் போலீஸ்லையும் டேக் பண்ற தற்குறிகள் இந்த நாட்டில் அதிகம் பெருகி வருகிறார்கள். அதற்கான அடையாளங்கள் தான் இந்த ஸ்பேஸை கூட டேக் பண்ணி கொஞ்ச நேரத்துல போடுவானுங்க. அதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி இந்த ட்விட்டர்ல இருக்காரு, அவருக்கு டேக் செஞ்சும் போடுவானுங்க. என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இதில் நடப்பு அனைத்தும் கற்பனையான பேச்சுக்களை. இது மார்ஸில் நடக்கும் பிக் பாஸ் பத்தி நாங்க பேசியிருக்கோம். இங்க நடந்த எருத்துல நடந்தது, அதாவது பூமியில் நடந்தது கிடையாது. நாங்க எல்லாமே வேற்றுக்கிரகவாசி தான். ஐயா, ஆவடி வந்து வெஸ்ட் மெட்ராஸ் எப்படி நார்த் மெட்ராஸ் பிளான் பண்ணீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கரெக்டான மேட்டுக்கு வர நைனா, இப்ப நான் கூட சோப் பண்ணும் போது அந்த இடத்துல பசங்க சொல்லியிருப்பான், என்ன நைனா அது மேல ஏறுறது அது அப்படிங்கும் போது நானே டபுள் ஆக்ட சொல்லியிருப்பேன். ஓ என்னையா அது மாதிரி ஆள்லாம் இப்படிதான் படிக்காமே வந்துட்டு ஒண்ணு பண்ணுவான், உள்ள போயா நேரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானே வந்து ஒரு இடத்தை பிராண்ட் செய்துதான் அந்த ஷோவை ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் நானே மாற்றி மறுபடியும் வட சென்னையில தென் சென்னை மாத்தி ஒரு மாதிரி ஒண்ணு பண்றேன்னா எல்லாமே வந்து என்னோட திட்டம் கிடையாது. டாக் பேக்ல ஒண்ணு சொல்றார்கள், அதை நான் செய்தேன். அது முழுக்க முழுக்க என்னோடு கூற்று கிடையாது. அது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். நான் ஒரு ஸ்கிரிப்ட் வாதி. ஸ்கிரிப்ட் படி என்ன இருக்கோ அதை வாதித்து அதை வாசித்து காட்டுவதுதான் என்னோட ஒரு வேலையா இருக்கும். நான் என்னோட சொந்த முடிவு என்னவென்றால், சேனலே ஒப்புக்கொள்ள வேண்டாலும் நான் இந்த ஷோவை விட்டு போவேன் அப்படின்னு சொன்னதான் என்னோட வாக்குமூலம். அங்க இருந்துதான் என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். பரவாயில்ல என்னன்னு தாங்கிக்கிட்டேன் நான். ஏன்னா எல்லாமே என்னது கிடையாது. மார்ச்லோ கூட பிக் பாஸ் தான் பேர் வைக்கிறீங்களா? ஆமாம், இது நாங்கள் சீங்கிற மாதிரி உங்க ஷோ இருக்கு, சிக் பாஸ் வச்சுக்கோங்க.
இல்ல இல்ல எங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை பார்த்து காப்பிடிக்குதான். இப்போ வடநாட்டுல கூட இந்த டாஸ்க்கு கூட நாங்க அங்கிருந்து தான் சுட்டோம். அதே மாதிரிதான் இந்த ஷோவோட பேரும் பூமியில் நடப்பதால் பூமியில் எப்படி இருக்கும், பூமியில் உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள், பூமியில இந்த மாதிரி எல்லாம் ஹோஸ்ட் இருக்காது, அதற்கு ஏத்த மாதிரி நாங்கள் வந்து ஏஐ செய்து வந்து வடிவமைத்து செய்து கொண்டோம். அதில் வந்தவர்கள் தான் இந்த காஜி, ஆயா, காஜி பூ, காக்ரோச், அப்புறம் வந்து பேண்டவர், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான். நீங்க அது சார் அதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பிக் பாஸ் பூமியில நடக்கிற தெலுங்கு பிக் பாஸ்ல நிறைய டேலண்ட் ஷோ நடத்துனாங்களேங்க, திறமையை வெளிக்காட்டுற மாதிரி பிளஸ் கண்டஸ்டன்ஸ்க்குள்ள வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நிறைய பேர் பண்றாங்களே. ஏன் உங்க இதுல இவ்வளவு மொக்கையா டாஸ்க் வைக்கிறீங்க? ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி பேசுறதுதான் டாஸ்கா? ஒரு டான்ஸ் ஷோ அந்த மாதிரி பண்ணலாமே. நாகான்னு ஒருத்தர் ஹோஸ்ட் நிறைய இருக்காருல்ல, விஷயங்கள் நிறைய இல்ல இதுல நீங்க நிறைய விஷயம் கவனிக்கப்படல. தடவை விட்டுருக்கோம், கெட்ட வார்த்தை பேச விட்டுருக்கோம், நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் வந்து சொருகிடும் வரைக்கும் சொல்ல விட்டுருக்கோம். அதெல்லாமே முன்னேற்றம் தானே. சொன்னதுக்கே கண்டபடி திட்டி விட்டாரு அவரு. இல்ல அவர் போன்று நடத்தினா அது அவர் தான் வரணும். இது என்னோட ஷோ, நான் அப்படிதான் இருப்பேன்.